தாத்தா, விஜய் 2 பேருமே சேர்ந்து சந்தோஷமாக குடிச்சிட்ருக்காங்க. அங்கே காவேரியும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. வீடு விற்கிறத நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே தாத்தா சொல்கிறாரு, ஏம்மா நீ அந்த வீட்டை வாங்கக்கூடாது, நீ அந்த வீட்டை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. என்கிட்ட ஏது அவ்வளோ பணம் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. என்ன காவேரி இப்படி பேசிட்ட, நாங்கள்லாம் இருக்கோம்ல, நீ வேணும்னு சொன்னால் அந்த வீட்டை நானே வாங்கிடுறேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. உண்மையாவா அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. ஆமாம்மா, இதில் என்ன இருக்குது, அந்த வீடு கை விட்டு போகாத மாதிரி ஆயிடுச்சு, அதே மாதிரி பணமும் அவங்களுக்கு கிடச்சிடுச்சு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. அப்படி எல்லாருமே சேர்ந்து போகிறாங்க. போனோடனே அங்கே எல்லாருமே சேர்ந்து ஒன்றா உட்காந்துட்ருக்காங்க. பாட்டி எல்லாருமே, இங்கே பாருங்கள், நாங்கள் வந்து ஆஃபீஸ் போயிட்டு வரோம் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. டேய் ஏடா பேசிகிட்ருக்க, இப்போ போய் ஆஃபீஸ் போகணுன்னு சொல்லிகிட்ருக்க, சரி நீ போ, ஆனால் காவேரிலாம் வேண்டாம் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. இல்லை பாட்டி, அவளையும் நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாருடா, 5வது மாதம், இப்போ அங்கே எங்கன்னு அலையக்கூடாது, புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு காவேரி, நான் உங்ககிட்ட நல்லா பேசுகிறேன்னு சொல்லிட்டு நீ ரொம்ப ஓவராலாக நினைக்காத, உன் மேலே இருக்க கோவம் எனக்கு கொஞ்சம் கூட குறையவே இல்லை, அப்படியே தான் இருக்குது அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. அப்படியா பாட்டி, என் மேலே கோவம் இருக்கா, சரி என்ன காரணம்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது, ஆனால் உன் மேலே கோவம் இருக்குது, ஆனால் நீ இப்போ எங்கள் வீட்டு வாரிசை வயிற்றில் சுமந்துட்டுருக்க, அதனால் உன் மேலே கொஞ்சம் கோவம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. அப்படியா பாட்டி, ஆனால் ஒன்று, குழந்த மேலாம் எனக்கு எந்த கோவமும் இல்லை, அந்த குழந்தைய வேணும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. பாரு பாப்பா, பாட்டிக்கு உன்னை மட்டும்தான் பிடிக்குமா, என்னை பிடிக்காதான் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. ஆமாம்மா, அம்மா நிறைய தப்பு பண்ணியிருக்காங்க, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீ சீக்கிரமாக வெளியே வா, உன்னை நான் பாட்டி நல்லா பார்த்து வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க பொண்ணு சொல்கிறாங்க, அம்மா நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னடி பேசிகிட்டு இருக்க, நீ என் கூடவே இரு அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. எங்கம்மா, நான் உங்கள் கூட தான் இருக்கேன், ஆனால் நான் இருக்கும்போது உங்கள் உடம்பு சரியாகலை, ஆனால் உங்கள் பேரன் விஜய் வந்தோடனே உங்கள் உடம்பு சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என் பேரனை பார்த்தா எனக்கு சந்தோஷமாக தான் இருக்கும், அவன் எந்த வீட்லேயே இருந்தவன், என்னை விட்டுட்டு போனால் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. ஒரு வழியாக என் பேரன் வந்துட்டான், அதனால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. சரி நானும் வீட்டுக்கு போயிட்டு வரேங்க, ஆஃபீஸ் முடிஞ்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஆஃபீஸ்லாம் நீ போக வேண்டாம், நீ வேணா உங்கள் அம்மாவுக்கு வீட்டுக்கு மட்டும் போ அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. சரிங்க, நான் ஒரு ஆட்டோ பிடிச்சி போயிடுறேன், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. இங்கே பாரு காவேரி, நானே உன்னை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. வேண்டாங்க, நீங்கள் ஆஃபீஸ் கிளம்புங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பேசிகிட்டு இருக்க காவேரி, நீ ஆட்டோலாம் போகக்கூடாது, அவன் தான் உன்னை விடுறேன்னு சொல்கிறான்ல, நீ அவன் கூட போ, இங்கே தனியாலாம் நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, தீபாவளி பலகாரம்லாம் அம்மா சுடுவாங்க, அப்போ அப்பாவோட ஞாபகம் இருக்கும், நான் கூட இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. சரி காவேரி, நீ உனக்கு எவ்வளோ நேரம் அங்கே இருக்கணும்னு தோணுதோ நீ அவ்வளோ நேரம் இருந்துட்டு வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. 2 பேருமே சேர்ந்து போகிறாங்க. காவேரி அவங்க வீட்டில் விடுறாரு. காவேரி உள்ளே போனோடனே கேட்குறாங்க, காவேரி வா, எங்கே உங்கள் வீட்டுக்கார் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அவருக்கு வேலை இருக்குது ஆஃபீஸில், அதனால் அவர் விட்டுட்டு போயிட்டாரு, அப்புறமா என்னை வந்து கூட்டிகிட்டு போவார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வாடி உள்ளே வாடி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. பலகாரம் எல்லாமே சுடுறாங்க, முறுக்கு எல்லாமே பார்த்து பார்த்து சூப்பராக சுட்டுட்ருக்காங்க. அங்கே கங்கா யமுனா எல்லாருமே இருக்காங்க. நல்லா எல்லாம் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கீங்களா, பலகாரம்லாம் சுடுறீங்களா, எனக்கு பிடிச்சதெல்லாம் இருக்கும், அதனால தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. எனக்கு காரம் தாண்டி ரொம்ப பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு காரம் முறுக்கு எடுத்து கங்கா அப்படியே ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே யமுனா எடுத்து சாப்பிட்றாங்க. ஐயோ அக்கா, இவ்வளோ காரமாக இருக்குது, ஆமாடி எனக்கு என்னவோ காரமே சாப்பிட்ணும் போல் இருக்குது அப்படின்னு கங்கா சொல்லிட்டுருக்காங்க. எனக்கும் பிடிச்சிருக்குமா, அதிர்ஷ்டம் சூப்பராக இருக்கும், முறுக்கு சூப்பராக இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரசித்து சாப்பிட்றாங்க. உனக்கு என்ன பிடிக்குமோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தீபாவளினாலே ஒரு சந்தோஷம்தாம்மா, அதுவும் இந்த பலகாரத்துக்கே தீபாவளி அடிக்கடிக்க வரணும் போல் இருக்குது அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. சரிடி, உனக்கு என்ன பிடிக்குதோ சாப்பிட்றி, நீ வேறு ஏதாவது வேணா கேளு, நான் சுட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சாரதா சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே